இந்த ScaleX புது ப்ராடக்ட் வந்துச்சு. இந்த ப்ராடக்ட் ஓவல் வாட்டர் கிணறு தண்ணியா இருக்கலாம், சர்ஃபேஸ் வாட்டர் நிலத்துல இருக்கிற எந்த தண்ணியா இருந்தாலும் அது வந்து மினரல்ஸோட இருக்கிற மினரல்ஸுடைய குவான்டிட்டியை பொறுத்து டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு இடத்துல உப்பு வைக்கும், சோடியம் குளோரைட் அது அதிகமா இருந்தா, ஒரு இடத்துல சவுரா இருக்கும், அதுல மெக்னீசியம் அதிகமா இருக்கும், கொஞ்சம் சவுர தன்மை இருக்கும். சில இடத்துல ஓட்டர் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கும், அது இரும்பு சத்து அதிகமா இருந்தா மஞ்சள் கலர்ல இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஓட்டருக்கும் ஒவ்வொரு கேரக்டர். எல்லா ஓட்டர்லையுமே நமக்கு தேவையான மினரல்ஸ் அவ்வளவு இருக்கு அப்படின்னா 500 TDS உள்ள இருந்தா நமக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாம் அப்படி இருக்கு, அது அப்படியே பிடிக்கும். உதாரணத்துக்கு பாலார் ஓட்டர், சென்னை பீப்புளுக்கு பாலார் ஓட்டர் நல்லா தெரியும், மதுரை பீப்புளுக்கு வைகை ஓட்டர் நல்லா தெரியும், காவிரி ஓட்டர் நல்லா தெரியும். இந்த மாதிரி ஆற்றுப்படுகைகள் ஆற்றுல வரக்கூடிய தண்ணி மழை தண்ணியா இருக்கணும், இல்லாட்டி மழை தண்ணியா இருக்கணும். அதுல வரக்கூடிய தண்ணியில மினரல்ஸ் வந்து லெஸ் தென் 500 தான் எப்பவுமே இருக்கும். அதனாலதான் ஊராட்சி ஒன்றியங்கள்ல முனிசிபாலிட்டி எல்லா இடத்துலயுமே கொடுக்குற தண்ணி ஆற்றுங்கிற ஓரத்துல போட்டு இல்லாட்டி ஆற்றுக்குள்ள போட்டு அந்த தண்ணியை நம்ம எடுத்து கொடுப்பாங்க. லெஸ் தென் 500 TDS இருந்ததுன்னா கண்ணை மூடி குடிக்கலாம். ஆனா அதை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி விடணும். ஆற்றுக்குள்ள தண்ணி எடுக்கிறது அதை கிருமி இருக்கும், கிருமியை பொதுவாக என்ன சொல்ல வரேன்னா 500 TDSக்கு கீழே இருந்தா ஸ்கேலை நீங்க ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சிஸ்டம் ஸ்கேலை ரிமூவ் பண்ணாது, ஸ்கேலை உடைக்கும். ரொம்ப அதிகமாக சொல்லுமா, நம்ம தண்ணியில அதிகமான உப்பு பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட். இதுதான் கால்சியம் பிளஸ் கார்பனேட் சேர்ந்து, மெக்னீசியம் பிளஸ் கார்பனேட் சேர்ந்து. அப்படியே முடிச்சா கால்சியம் கார்பனேட்டும் மெக்னீசியம் கார்பனேட்டும் அல்லாட்டி கால்சியமும் கார்பனேட்டும் கால்சியமும் மெக்னீசியமும் கார்பனேட்டோட சேர்ந்து இருக்கிற ஃபார்ம்ல நம்ம குடிச்சா நம்ம உடம்புல கிட்னி ஸ்டோன் வரலாம். அந்த தண்ணியை நீங்க அப்படியே யூஸ் பண்ணீங்கன்னா வீட்டுல ஸ்டெயின், அதாவது தரையில அழுக்கு மாதிரி படிக்கலாம், கருப்பு கலர்ல செங்கல்ல படிக்கலாம். ஆனா இந்த கால்சியத்தையும் கார்பனேட்டையும் தனித்தனியா பிடிச்சிட்டா இந்த அழுக்கு எங்கேயுமே படியாது, மனிதனுக்கு கிட்னி ஸ்டோன் வராது. அதாவது கால்சியம் கார்பனேட் ரெண்டையும் தனித்தனியா பிரிக்கணும், மெக்னீசியம் கார்பனேட் ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சுட்டா இது எந்த பைப் லைனும் ஓட்டாது, வீட்டில் உள்ள எந்த பாத்திரத்திலையும் ஓட்டாது, வாஷிங் மிஷின்ல ஓட்டாது. சிலவங்க வந்து டிஷ் வாஷர் பிளேட்டெல்லாம் கழுவுறதுக்கு டிஷ் வச்சிருப்பாங்க, அதுல ஓட்டாது, வாஷிங் மிஷின்ல ஓட்டாது. வீட்டில் இருக்கிற ஸ்ப்ரே அதாவது ஷவர்ல ஓட்டாது. எங்கேயுமே அந்த கால்சியம் மெக்னீசியம் சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க, சால்ட்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு தெரிஞ்ச பேரை யூஸ் பண்ணாங்க. அந்த சுண்ணாம்பு அங்கே ஓட்டாது. எப்பன்னா கால்சியம் கார்பனேட்டை கால்சியம் தனியா கார்பனேட் தனியா உடைக்கும் போது மெக்னீசியம் தனியா கார்பனேட்டை உடைக்கும். நம்ம ScaleX நம்மளுடைய ஆனோட் கேத்தோட கரண்டை கொடுத்து தண்ணியை பாஸ் பண்ணிங்கன்னா தண்ணியில இருக்கிற கால்சியத்தையும் மெக்னீசியத்தையும் தனியா கார்பனேட்ல இருந்து புதிரிச்சு அனுப்பிடும். அப்படி அனுப்புறதுனால பைப்லைன்ல ஓட்டாது, டேங்க்ல ஓட்டாது, உங்க டேங்குக்கு அப்புறம் வீட்டுக்கு வரக்கூடிய பைப்லைன்ல ஓட்டாது. நான் சொன்ன மாதிரி வாஷிங் மிஷின் எங்கேயுமே ஓட்டாது. இந்த வேலையை நம்ம மிஷின் செய்யும். அதோட கிரவுண்ட் வாட்டர்ல இருக்கிற மைல்டு சோடியம் குளோரைடு, நம்ம வந்து டெமோகிட்ல பாத்தீங்கன்னா உப்பு போட்டு குளோரின் மனத்து எல்லாத்தையும் மனத்தி காமிக்கிறோம்ல வரக்கூடிய கிளைக்கிட்ட, அதே வேலையை நம்ம ScaleX செய்யும். கிரவுண்ட் வாட்டர்ல இருந்து வரக்கூடிய சால்ட்டை சோடியம் ஹைப்போகுளோரைட்டா மாத்திடும். சின்ன எடுத்துங்க, பூமி லெவல்ல இருந்து 10 அடிக்கு கீழே பாறை, நாகர்கோவில்ல 100 அடிக்குள்ள போனாலும் பாறை கிடையாது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்தியாவில் 85% ஆஃப் தி கிரவுண்ட் இப்படிதான் இருக்கு. 10 அடியில 25 அடிக்கு கீழே பாறை. என்னாகும், நம்ம யூஸ் பண்ணிட்டு கொடுக்குற எல்லா வேஸ்ட் போடுறோம். ஒரு மரம் செடி அதிகமா இருக்கா, மரம் செடி உரியும், நீங்க பூமியில விட போகுது. சென்னையில எங்க மரமும் செடி எங்க இருக்கு. என்ன ஆகுதுன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு பூமியில விடுற தண்ணி அப்படியே கீழே கொஞ்சம் ஃபில்டர் ஆகி
பாறையில போய் அப்படியே படியும். பாறையில தங்கும். நீங்க அன்னைக்கு கிரௌண்ட்ல போர் போட்டு தண்ணி எடுக்கும் போது இந்த பாறையோட கிராக் வழியா இந்த ஃபில்டர் தண்ணி கிரௌண்ட்ல பாறைக்குள்ள போகும். அதனாலதான் நான் இந்த ஊர்ல 95 வரும்போது இந்த டிடிஎஸ் 400, இன்னைக்கு 820. நான் வந்த போது என்ன மழை பெய்யுதோ அதே மழை பெய்ஞ்சுட்டு தான் இருக்கும். அப்பெல்லாம் மழைநீர் சேகரிப்பு அவேர்னஸே கிடையாது. இப்ப அவேர்னஸ் எல்லாரும் மழைநீர் சேகரிப்பு போட்டிருக்காங்க. இருந்தாலும் டிடிஎஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் நம்ம யூஸ் பண்ணிட்டு பூமிக்குள்ள அனுப்புற வேஸ்ட், குளிக்கிற தண்ணி, குளிக்கிற தண்ணி, பாத்திரம் எடுக்கிற தண்ணி, டாய்லெட் வாட்டர், இதெல்லாம் தான் பூமியை கண்டாமினேட் பண்ணி டிடிஎஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். டிடிஎஸ் இன்க்ரீஸ் ஆனா ஆட்டோமேட்டிக்கா அதுல கால்சியம் மெக்னீசியம் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி இந்தியாவில் 80% பூமியில டிடிஎஸ் above 500 தான். above 300 டிடிஎஸ் போனாலே 5% சால்ட் ஓட்டாங்க. நமக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு திங்கிங்கே இருக்காது. ஏதாவது சால்ட் பைப்ல ஓட்டுமா அப்படின்ற திங்கிங் இருக்காது. இப்போ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வீட்டுல இன்ஸ்டால் பண்ற இடத்துல பைப்பை கட் பண்ணி பார்த்தா எல்லா இடத்துலயும் சால்ட். நம்ம இப்ப செய்யற ஒரு சிஸ்டம் போட்டோம். அந்த வீட்டுல செய்யற இண்டஸ்ட்ரியல் பார்க்குக்கு பக்கத்துல அந்த வீடு இருக்கு. அந்த வீட்டை சுத்தி ஏதோ சாக்கடை தண்ணி ஓடுது. இவங்க போர் போட்டு தண்ணி எடுத்து தண்ணி ஒரே ஸ்மெல்லு, நாத்தம். நம்ம வந்து சொன்னோம்ல 10 கடிக்கு கீழே பாறை இருக்கு, பாறை அப்படியே ஊஸ்டிங் ஆகி நம்ம போர்வெலுக்குள்ள வருது, கொஞ்சம் ஃபில்டர் ஆகி போர்வெலுக்குள்ள வருது. நம்ம சிஸ்டத்துல குளோரின் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால அந்த வீட்டு தண்ணி சுத்தமா ஸ்மெல்லே இல்லை. ஸ்மெல் இப்போ வரும், பாக்டீரியா இருந்தா வரும். நம்ம பாக்டீரியா போட்டுட்டா ஸ்மெல் இருக்காது. இப்போ பாக்டீரியா செத்துக்கிறதுனால அந்த தண்ணி குடிக்கிற தண்ணியா மாறிடுச்சு. பாக்டீரியாவும் வந்துடும், பாசி பிடிக்கும், பாசியும் வந்துடும். பிளஸ் தண்ணியை கார்பனேட் தனியா, கால்சியம் தனியா, கார்பனேட் தனியா, மெக்னீசியம் தனியா உடைக்கிறதுனால ஸ்கேல் டெபாசிட் இல்லாத பைப்லைன். இதுதான் ScaleX உடைய பயன்பாடு. இதுக்காக நம்ம ScaleX பண்றோம். நம்ம டெக்னாலஜி இல்லாம இன்னும் 3-4 டெக்னாலஜி நம்ம ஸ்கேல் இல்லாம பார்த்துக்கிறாங்க. ஆனா எல்லா டெக்னாலஜிலுமே என்ன ஆகுதுன்னா, நம்ம சிஸ்டம் வழியா தண்ணி போய் ஒவ்வொரு டேங்க்ல இருந்து 3 மாசம் ஆனாலும் ரிவர்ஸ் ஸ்டேட்டுக்கு வராது. அதாவது சுண்ணாம்பு படியாது அப்படின்னு சொல்லிதான் நம்ம வந்து நம்ம சிஸ்டத்தை போட்டு ஒவ்வொரு டேங்க்கு அனுப்புறோம். அந்த தண்ணியை இத்தனை மணி நேரத்துக்குள்ள யூஸ் பண்ணணும் அப்படின்ற கட்டுப்பாடு நம்ம சிஸ்டத்தோட இருக்கிறது கிடையாது. ஆனா இன்னும் 3-4 டெக்னாலஜி நிறைய பேர் சிஸ்டம் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதாவது மேக்னெட்டிக் ஃபார்மேட்ல, இன்னொரு ஜிங்க் ஆனோட கேஸ்டிங் பண்ணி அதை டேங்கோட சாக்ரிஃபைஸ் ஆனோட அது கொஞ்சம் கொஞ்சமா டிசால்வ் ஆக கட்டணம் இல்லாம படுது. ஆனா ஜிங்க் டெபாசிஷன் நம்ம ஒரு மினரல்ஸ் எடுத்து போய் இன்னொரு மினரல்ஸ் அந்த புதுவாக கிரியேட் ஆகும். இந்த மேக்னெட்டிக் சிஸ்டத்துல என்ன ப்ராப்ளம்னா, சிஸ்டம் வழியா தண்ணி மேல போகுது, 3-4 மணி நேரத்துக்கு அதை யூஸ் பண்ணிடணும். யூஸ் பண்ணலைன்னா மறுபடியும் பூமியிலிருந்து வரும்போது என்ன கண்டிஷன்ல இருந்தோ தனியாக மாறிடும். இதுவரைக்கும் எத்தனை டெக்னாலஜி இருக்கோ அத்தனை டெக்னாலஜியுமே குளோரின் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. நம்ம சிஸ்டம் மட்டும்தான் குளோரின் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு தடவை ஸ்கேலை உடைச்சதுதான். மீதி சிஸ்டம்லாம் உடைக்கும், 4 மணி நேரத்தில் யூஸ் பண்ணாட்டி திருப்பியும் ஸ்கேல் எல்லாம் உடைச்சிடும். நம்ம சிஸ்டத்துல அப்படி ஆகாது. இது ஒரு மகத்தான அட்வான்டேஜ். நம்பர் 3, நம்ம சிஸ்டத்தை ஸ்கேல் டெபாசிஷன் ஆகும், பிளஸ் வந்து ஸ்கேல் டெபாசிட் ஆகாம தடுக்கும், பிளஸ் குளோரின் ப்ரொடியூஸ் பண்ணும்.